ரயிலில் எனக்கு எதிரே குடும்பத்துடன் பயணம் செய்து கொண்டு வந்திருந்த 20 வயது ஆயிஷா என்னும் பெண். பொருட்களை வாங்க நான் இறங்கும் ஸ்டேஷனில் இறங்க ட்ரெயின் மிஸ் செய்கிறாள். கடந்த 1 மணி நேரமாக நான் அவளை சைட் அடித்துக்கொண்டு வந்தேன் என்பது குறிப்பிடத்தக்கது. வேறு வழியில்லாமல் என்னுடன் இருந்தாள் ஆயிஷா. நானும் அவளிடம் பொறுமையாக பேச்சு கொடுத்து அவள் பேரண்ட்ஸ்க்கு தகவல் சொல்லிவிட்டு அவள் முகத்தை பார்க்க பர்தாவை கழட்ட சொன்னேன். அவளும் கழட்டிவிட்டு என்னிடம் வந்தாள். நான் அவள் அழகில் மயங்கிவிட்டேன். உண்மைதான், அவள் அத்தனை அழகையும் ரசிப்பதற்கு எனக்கு 2 கண்கள் போதாது. அவ்வளவு அழகு. கிட்டத்தட்ட கல்யாண கோலத்தில் இருந்தாள். தலையில் மல்லிகை பூ, கையில நிறைய வளையல், நெத்திசுடி மை பூசப்பட்ட கண்கள் என அவ்வளவு அழகாக இருந்தாள். மன்னிக்கவும், கதைகளில் அழகிற்கு என்ன இருக்கிறது? சம்பவம்தான முக்கியம் என்று நீங்கள் சொல்லலாம். அழகான குணமான பெண்களை பார்க்கும்போது அதையும் மீறி காதல் ஏற்படுவது உண்மைதானே? ஆயிஷா, என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நீங்க புடவை கட்டிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆயிஷா, எப்படி இருக்கு சாரி எனக்கு? தேவதை மாறி இருக்கீங்க. ஆயிஷா, சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. நான் உண்மையாதா சொல்றேன், ப்ரோமிஸ். ஆயிஷா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் இன்னிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டிருக்கேன் என்று சிரித்த முகத்துடன் என்னை பார்த்து சொல்ல, என்னையும் அறியாமல் நானும் சிரிக்கிறேன். இருவரும் ஒரு இருட்டான இடத்திற்கு நடந்து வந்தோம். ஆயிஷா, இன்னும் எவ்வளோ தூரம் போனும்? அங்கு ஒரு இடிந்த பழைய கட்டடம் இருந்தது. அதன் பின்புறத்தில் சிறிய புதர் ஒன்று இருந்தது. அந்த இடத்தை கை காட்டி, அவ்வளோதாங்க வந்துட்டோம். நான் இங்கேயே நின்னுக்குறேன். நீங்க அங்க போயிட்டு வாங்க என்று சொல்ல, கையில் வைத்திருந்த பர்தாவை என்னிடம் கொடுத்துவிட்டு அவள் சற்று இருட்டான இடத்தை நோக்கி உள்ளே சென்றாள். சரியாக அவள் நின்ற இடம் நிலா வெளிச்சம் பட்டு இருந்தது. ஆனால் அவளுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நான் எனது மொபைல் எடுத்து நோண்டுவது போல அவளை மரியாதையாக இருந்து கொண்டேன். அது ஏனென்று உங்களுக்கு போக போக புரியும். அவள் என் முன்னாடி சற்று தூரத்தில் இருக்கிறாள். நான் போதையில் தள்ளாட்டி நின்று கொண்டிருந்தேன். ஆயிஷா, போலாமா என்று கேட்க, நான் அப்பொழுதுதான் தூக்கத்திலிருந்து எழுந்தது போல, போலாம் என்று அவளிடம் சொல்ல அவ்விடத்தை விட்டு நகர்ந்தோம். ஒரு ஸ்டோன் பெஞ்சில் வந்து அமர்ந்தோம். வெளிச்சத்தை நோக்கி வந்ததும் என் மனம் மறுபடியும் காதலில் திளைத்தது. ஆசை உறங்கியது. சிறிது நேர அமைதிக்கு பிறகு, ஆயிஷா, தேங்க்ஸ். எதுக்கு? ஆயிஷா, எல்லாத்துக்கும் தான் என் கூட இருக்கிறதுக்கு. என்னோட இமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. தேங்க்யூ சோ மச். பரவாலங்க, இதுல என்ன இருக்கு? ஆயிஷா, ட்ரெயின்ல உங்கள பார்க்கும் போது நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீங்க ரொம்ப ஜென்யூன். தப்பா நினைச்சீங்களா? ஆயிஷா, ஆமாங்க, சாரி என்று கொஞ்சம் தொனியில் சொல்ல, எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஆயிஷா, நீங்க என்ன பார்த்துட்டே இருந்தீங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாய் இருந்துச்சு. அதான் நீங்க எனக்கு பொறுக்கி மாறி தெரிஞ்சீங்க என சொல்லும் போதே நான் அவளை பார்த்துவிட்டு தலை குனிந்து விட்டேன். ஆயிஷா, இங்க என்னாச்சு? சோகமாயிட்டீங்க? நான் என்னென்னவோ கற்பனை பண்ணிட்டிருந்த. நீங்க என்ன பொறுக்கினா நினைச்சீங்க. ஆயிஷா, ஓ, நீங்க அத அப்படி எடுத்துக்கிட்டீங்களா? அத அவ்வளோ சீரியஸாலாம் சொல்லலைங்க, சும்மா ஃபன். அப்படி பார்த்தா நானும் தான உங்கள அடிக்கடி பார்த்துட்டு இருந்த. ஆனா நான் உங்கள அப்படி நினைக்கலையே. ஆயிஷா, அப்போ என்ன நினைச்சிங்க என்று அவள் கேட்க, நான் என்ன சொல்வதென்று தெரியாமல் தலைகுனிந்தேன். மறுபடியும் அவள், ஆயிஷா, என்ன நினைச்சிங்க சொல்லுங்க என்று கேட்க, ஒன்னும் நினைக்கலைங்க என்று சொல்ல, ஆயிஷா, இப்போ ஏன் இவ்ளோ டல்லா பேசுறீங்க? முதல்ல என் முகத்தை பார்த்து பேசுங்க. நான் தான் உங்கள பாக்குறது உங்களுக்கு பிடிக்காதே
என்று நான் அப்பாவியாய் சொல்ல, ஆயிஷா, டேய், இப்படியே பேசிட்டு இருந்த நான் எந்திரிச்சு போயிடுவேன். பிடிக்காமலா இவ்ளோ நேரம் உட்கார்ந்து உங்கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்று கோபமாக சத்தமாக பேசிவிட்டாள். நான் சற்று அதிர்ந்துவிட்டேன். எனக்கும் அவளுக்கும் பெரிய வயது வித்தியாசம் ஒன்றும் இல்லைதான். எனினும் அவள் என்னை டேய் என்று அழைத்தது எனக்குள் நான் ஒரு பரவசத்தை அடைந்தேன். நான் என்னது டேய் ஆ என்று என்னையும் மீறி அவளிடம் கேட்டுவிட்டேன். ஆயிஷா, ஆமாண்டா. ஏண்டா அப்படி கூப்பிடக் கூடாதா? எனக்கு உள்ளுக்குள் சந்தோஷம் பொங்க. நான் கூப்பிடலாங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே கூப்பிட்டுக்கோங்க என்று சொல்ல, ஆயிஷா அப்படி வா வழிக்கு என்று உரிமையோடு பேச ஆரம்பித்தாள். குறுகிய காலத்தில் அவ்வளவு நெருக்கம் என்னால் நம்ப முடியவில்லை. எல்லாம் மேஜிக் போல் இருந்தது. ஆயிஷா, ட்ரெயின் வர இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? நான் எனது போனை எடுத்து செக் செய்தேன். ட்ரெயின் வருவதற்கு இன்னும் 30 நிமிடங்கள் இருந்தது. நான் 30 மினிட்ஸ் என்று சொல்ல, அவள் பயங்கரமாக ஒரு கொட்டாவி ஒன்று விட்டாள். நான், என்னாச்சி, தூக்கம் வருதா? ஆயிஷா, லைட்டா. நான், டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கிறியா? ஆயிஷா, அதெல்லாம் வேணாம். தூக்கம் போயிடுச்சு, நீ இந்த மாதிரி ஏதாச்சும் பேசிட்டே இரு. நான், என்ன பேசுறது? ஆயிஷா, உன்னை பத்தி சொல்லு. நான் என்னை பற்றிய விவரங்களை சொன்னேன், ஒன்றை தவிர. அது என்னவென்று பிறகு சொல்கிறேன். நான் யார் என்று தெரியாதவர்களுக்கு பகுதி 1 படித்துவிட்டு வரவும். ஆயிஷா, அப்போ இதுவரைக்கும் யாரையும் லவ் பண்ணது இல்ல அப்படிதான? நான், ஆமாங்க. ஆயிஷா, நம்புற மாதிரி இல்லையே. எதுமே பண்ணாமதான் என்ன அப்படி பார்த்துட்டு இருந்தீங்களா? நான் சிரித்தேன், அவளும் சிரித்தாள். நான் கையில் குழந்தையை போல் வைத்திருந்தேன் அவளது பர்த்தாவை. அதை பார்த்துவிட்டு, ஆயிஷா, அத கொடுக்குறியா? நான் போட்டுக்குறேன். நான், வேணா பிலீஸ், ட்ரெயின் வரும்போது போட்டுக்கோ. ஆயிஷா, என்றவாறு எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தாள். இதற்கிடையில் எனது நண்பன் கால் செய்து அவன் வருவதற்கு இன்னும் 30 நிமிடங்கள் ஆகும் என்று அறிவித்தான். அதுவும் கொஞ்சம் நல்லதாய் அமைந்தது. நான், உங்களை பத்தி எதுவுமே சொல்லலையே என்று தயக்கத்தோடு கேட்க, ஆயிஷா, என் பேரு ஆயிஷா. அப்பா மட்டன் ஷாப் வச்சிருக்காங்க. அம்மா ஹவுஸ் வைஃப். நான் ஒரே பொண்ணுதான் வீட்டுக்கு. அதனால ரொம்ப செல்லம். 2 மந்த்ஸ் முன்னாடிதான் டிகிரி கம்ப்ளீட் பண்ண. சொந்த ஊர் கன்னியாகுமரி. இப்போ இருக்கிறது வேலூர்ல, அவ்வளோதான். வேற ஏதாவது தெரியணுமா? நான், அப்போ நீங்களும் யாரையும் லவ் பண்ணலையா என நான் கேட்க, அவள் என்னை பார்த்து சிரித்தாள். நான், நெக்ஸ்ட் என்ன பிளான்? ஆயிஷா, ஒரு பிளானும் இல்ல. 2 இயர்ஸ் வீட்ல இருப்பேன், நெக்ஸ்ட் மேரேஜ், அவ்வளோதா. நான், மாப்ளலாம் பார்த்தாச்சா? அவள் சத்தமாக சிரித்தாள். நான், ஏன் சிரிக்கிறீங்க? ஆயிஷா, இல்ல, இனிமேதான் பார்க்கணும். ஆயிஷா, நான் இந்த மாதிரி யார் கூடயும் பேசுனது இல்ல. அதுவும் ட்ரெயின்ல முன்ன பின்ன தெரியாதவங்க ஒருத்தவங்க கூட இவ்ளோ க்ளோஸா? என்ன நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான், ஆமா, நான் மட்டும் வாரம் ஒரு முறை இப்படிதான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். ஆயிஷா, அதுக்கு சொல்லல, இது புதுசா இருக்கு. நீ மட்டும் இங்க இல்லனா என் நிலைமை எப்படி இருக்கும்னு நினைச்சி பார்த்தாலே பயமா இருக்கு. தாங்க்ஸ். நான், நீ மொபைல் வச்சினே இல்லையா? ஆயிஷா, ஏன்? நான், ஏன் கேட்பாங்க. அவள் சிரித்துவிட்டு, ஆயிஷா, நீ உன் நம்பர் கொடு, நானே கால் பண்றேன் என அவள் சொல்ல, பாக்கெட்டில் வைத்திருந்த பெண்ணையும் சின்ன பேப்பரையும் எடுத்து அவள் கண்ணெதிரே எழுதத் தொடங்கினேன். அதை பார்த்த அவள், ஆயிஷா, என்னடா இதே வேலையாதா சுத்திட்டு இருக்கியா? எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்க? பாக்கெட்ல பென் இருந்தா ஓகே, துண்டு சீட்டுலமா வச்சிருப்ப என்று கேட்க, ட்ரெயின் இல் நான் அவளுக்காக செய்ததை சொன்னேன். ஆயிஷா, அடப்பாவி, நான் அந்த பேப்பரை பார்க்காம போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? நான்,
என்ன பண்ண முடியும்? என் தலைவிதி அவ்ளோதான்னு நெஞ்சிருப்பன். பட் அது ஒரு மறக்க முடியாத மெமரிஸ். என் மனசுல புதஞ்சி இருக்கும். ஆயிஷா, சும்மா பாத்துட்டு தானடா இருந்த. நான் யாரு சொன்னா பாத்துட்டு மட்டும் இருந்தனு? உன் கண்ணோட நான் பேசிட்டு இருந்தேன். அது உனக்கே தெரியாது. ஆயிஷா, என் கண்ணோட எனக்கே தெரியாம பேசிட்டு இருந்தியா? நான், ஆமா. ஆயிஷா, என்ன பேசிட்டு இருந்த? நான், அது சொன்னாலும் உனக்கு புரியாது. ஆயிஷா, அடப்பாவி. டேய், யாரையும் லவ் பண்ணதுலாம் இல்லன்னு சொன்ன. இப்படி லாம் பேசுற? நான் வெட்கப்பட்டு கொண்டே சிரித்தேன். அவளும் சிரித்தாள். நான், வீட்டுக்கு போன பிறகு என்ன மறந்துட மாட்டியே? கண்டிப்பா கால் பண்ணுவல. நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மறுபடியும் அவள் என்னை பார்த்து சிரித்தாள். ஆயிஷா, என்ன அடிக்கடி என்ன பார்த்து சிரிச்சிட்டே இருக்க. ஆயிஷா, என் கண்ணு என்னமோ உங்கிட்ட பேசுதுன்னு சொன்ன. இப்போ புரியலையா? என்று அவள் கேட்டபோது ஒரு நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. மொத்த உலகமுமே அடடா சுத்த மறந்துருச்சே என்ற பாடல் மனதில் ஓடியது. கருத்துக்களை பதிவிடுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு அடுத்த பகுதியில் பதில் சேர்க்கிறேன். தொடரும்.